வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பகுதி 2 பார்ப்போம். பகுதி 2ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏன் 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் ஏன் 2T ஆயில் நம்ம பாய்க்கணும்னு பார்க்க போகிறோம். ஏன் 2T ஆயில் பாய்க்கணும்னா, இந்த 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் வால்ஃப் எதுவுமே இல்லை. அது திறந்த மேனி தான். நீங்கள் ஒரு லூப்ரிகேட் பண்ணணுன்னா கண்டிப்பாக பெட்ரோலும் காற்றும் 2T ஆயில், அதாவது 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் ஆயில், அந்த லூப்ரிகேஷனை ஊற்றுனோன்னா அது கலந்து வரக்குள்ள இன்லெட்டில் பூரக்குள்ளே அந்த கீழே இறங்கி அது ஒரு பாதை சுற்றளவில் சுற்றி அந்த பிஸ்டனை எப்படியாவது லூப்ரிகேட் பண்ணி பவர் அதிகமாக அவுட்புட்டும் பவர் அதிகமாக வெளியாகி விட்டுரும். ஆனால் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் திறந்த மேனினால் அது அதிகமாக காற்றும் போகிறோம், அதிகமாக காற்றும் வெளியாகும். அதனால தான் புகை அதிகமாக வருது. சரிங்க, இப்போ நம்ம மெயின்டெனன்ஸ் பார்ப்போங்க. ஏன் 4 ஸ்ட்ரோக் இன்ஜினில் 4 ஸ்ட்ரோக் இன்ஜினுக்கும் 2 ஸ்ட்ரோக் இன்ஜினுக்கும் செலவு 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் அதிகம்லாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாமே ஒன்று தாங்க. 4 ஸ்ட்ரோக் இன்ஜினில் இப்போ மோட்டார் பைக் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் மாற்றியாகவே ஆகணும். எப்படின்னா ஆயில் ஃபில்டர், இன்ஜின் ஆயில், ஸ்பார்க் பிளக் மாற்றுவீங்க. அது ஒரு செலவு. 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் 2T ஆயில் முடிய நம்ம ஊற்றி ஆகணும். அது நீங்கள் பாய்க்கிற 2T ஆயில் பொறுத்திருக்கு. இப்போ 4 ஸ்ட்ரோக் ஆயில் ஏன் ஊற்றுறோன்னா, அது கியர் பாக்ஸ் நம்ம லூப்ரிகேட் பண்ணுறோம். ஆக்சுவலி 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் தனி பகுதி பிஸ்டனுக்கு 2T ஆயில் தான் பாய்க்கும். மித்தது 4 ஸ்ட்ரோக் ஆயில் கியர் பாக்ஸுக்கும் கிளச்சும் கண்டிப்பாக பாய்க்கணும். இது நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கணும். ஏன் அப்புறம் கேள்வினா சில வரும், நான் இப்பயே பதில் சொல்லிட்டேன். 4 ஸ்ட்ரோக் இன்ஜினில் ஒரே வேலை பண்ணோம், ஏன்னா அதுக்கு ஆயில் பம்ப் இருக்குது. 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் ஆயில் பம்ப் இல்லை. நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஆயில் பம்ப் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதாவது ஆயில் பம்பில் எண்ணெய் இன்ஜின் ஆயிலை மேலெல்லாம் லூப்ரிகேட் பண்ணோம் ப்ரெஷரில். இப்போ ஜெட் வாட்டர் வச்சுங்களேன், ப்ரெஷர் வாட்டர் வச்சுங்களேன். நீங்கள் மோட்டரை திறந்து விட்டிங்கன்னா அந்த ப்ரெஷர் இந்த தண்ணி எவ்வளோ வேகமாக அடிக்குமோ அந்த அளவுக்கு தான் இன்ஜினோட ஆயில் பம்ப் வேலை செய்யும். அதாவது சுற்றி லூப்ரிகேட் பண்ணோம். ஓகேங்க, சரிங்க. இது நம்ம இதை பார்த்துட்டோம். சரி, எது பவர் அதிகம்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் பவர் கூட 4 ஸ்ட்ரோக் இன்ஜினோட. ஏன்னா 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் 2 வேலை, அதாவது 4 ஸ்ட்ரோக் இன்ஜினில் 4 வேலை இருக்குங்க. 4 வேலையை அது 2 வாட்டி சுற்றிட்டு தான், 2 சைக்கிள் சுற்றிட்டு தான் பவரை கொடுக்கும், அதாவது ஸ்பார்க் அடிக்கும். ஆனால் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் அது ஒரு ஷார்ட்கட். அதாவது அது குறுக்குனது. கீழே இறங்கக்குள்ளே 2 வேலை செய்யும், மேலே இறக்குள்ள 2 வேலை செய்யும். அதனால தான் இந்த ஸ்பார்க் பிளக் ஒரு செகண்ட்லே ஒரு சுற்றுலே 1 செகண்ட்னால் ஸ்பார்க் அடிக்கும். இப்போ கால்குலேஷன் பார்த்தோன்னா ஒரு வச்சுக்கிங்களேன், நீங்கள் EX5 மோட்ரு வச்சுக்கிங்களேன், அந்த மோட்டரும் Yamaha ஸ்பாட் மோட்டர் வச்சுக்கிங்களேன். எது பவர் அதிகம்னு பார்த்தீங்கன்னா Yamaha ஸ்பாட் தான். ஏன்னா நீங்கள் 3000 RPMல Yamaha அண்டர் ஸ்பாட்டில் ஒரு சுற்றுனால நீங்கள் 3000 RPM நீங்கள் ஒன்றா பார்த்தீங்கன்னா 3000 தடவை ஸ்பார்க் அடிக்கும். அப்படி நீங்கள் 3060ஆல் வதக்கினீங்கன்னா அந்த விடையை உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் 4 ஸ்ட்ரோக் இன்ஜினில் நீங்கள் அந்த EX5 பார்த்தீங்கன்னா 2 சுற்றில் தான் ஒரு ஸ்பார்க் அடிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 3000 RPMல 2ஆல் வகுத்தீங்கன்னா 1500 ஸ்பார்க் அடிக்கும். அதை நீங்கள் 60ஆல் வகுத்தீங்கன்னா அது உங்களுக்கு விடை கிடச்சிரும். அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ கூட ஸ்பார்க் அடிக்குதோ அது பவர் அதிகம்னு. சரிங்க, இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்.
அடுத்த வீடியோ வந்து நான் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் ஃபுல்லாக நான் கவர் பண்ணுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஏதோ ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா இல்லைன்னா ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு காமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.